நண்பன் இளமாறனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் இல்ல, பணி நிறைவு நாளும் 2க்கும் சேர்த்து என்னோட வாழ்த்துக்கள். எழுதி வச்சுட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸு யாராச்சும் ரிட்டயர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு உடனே எங்க அப்பா ரிட்டயர் ஆன நாள் தான் ஞாபகத்துக்கு வரும். அ எங்க அக்கா, எங்க அண்ணன் எங்கெங்க வெளியூர்லேருந்து இருந்தோம் எல்லாம் அன்னைக்கு வந்துருவாங்க ஊருக்கு. அசெம்பிள் ஆயிடுவாங்க ரிலேட்டிவ்ஸு. அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா போயிடும். அவங்களுக்கு ரிட்டயர் ஆகுறவங்களுக்கு. எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூட இருக்காங்க. நம்மளோட பசங்க எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு அது மறக்க முடியாத நாளா இருக்கும். அ நானு, பாரதி, மேகண்டா திரும்பவும் எல்லாரும் இன்னைக்கு இருந்திருக்கலாம். உங்க கூட இருந்திருக்கணும். சரியான ஒரு பிளான் இல்லாதனால அது முடியல. கூடிய விரைவில நேர்ல சந்திப்போம். பிறந்தநாள் வாழ்த்துக்களும், பணி நிறைவு நாள் வாழ்த்துக்களும். பணி நெ அதுக்கப்புறம் ரிட்டயர்மெண்ட் லைஃப்ங்கிறது ரொம்ப சந்தோஷமாவும், அமைதியாவும், நிம்மதியாவும் போறதுக்கு எங்க எல்லாரோட வாழ்த்துக்களும். அ அப்புறம் பிரவீன் இளமாறன். பிரவீன் இளமாறன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சிருந்தேன். அத படிக்கும்போது, பிரவீன் அப்படிங்கிறத விட பிரவீன் இளமாறன்ங்கும்போது ஒரு கம்பீரம் இருந்தது. அதில அந்த ஒரு ஆர்டிக்கிள்ல ஒரு 3ஆம் தர ஒரு சிட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லா ஆனத பத்தி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. அத படிக்கும்போது பிரவீன் அப்படிங்கிறத விட பிரவீன் இளமாறன்ங்கும்போது அதில ஒரு ஒரு பெருமை இருந்தது. இளமாறன் அப்படிங்கும்போது ஒரு ஒரு கம்பீரம். ஒரு ரிட்டயர்மெண்ட்டு அ அவங்க அப்பா ஒரு ஆர்மி மேன். பொதுவா ஒரு ஒரு சோல்ஜருங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு மன தைரியம், ஒரு துணிச்சல், இழப்புகள தாங்கிக்கக்கூடிய ஒரு வலிமை எல்லாமே இருக்கும். அது உங்க அப்பாட்ட இருந்திருக்கு. அப்பாவோட ரிட்டயர்மெண்ட் லைஃப நல்ல அதுக்கு பிறகு சந்தோஷமாவும், அவர் எத பத்தியும் கவலைப்படாம இருக்கிற மாரி பார்த்துக்கோ. உங்க உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே இளமாறன். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.